ஸ்வீட் ஹோம் தமிழர்களுக்கு நமஸ்காரம். இப்போ நம்ம இட்லி காலையில் அதிகமாக செய்துட்டோன்னா மீந்துருச்சுன்னா நம்ம இது ஒரு இட்லி உப்புமாவாக பண்ணுறோம். அதில் பச்சை மிளகாய் சேர்க்காமல் மிளகு போட்டு பண்ணுறோம். இது எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறீங்க பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், இட்லி பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். முதல்ல காலையில் செய்து வச்ச இட்லி வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் அது இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடணும். அந்த சூடான தண்ணியில் வந்து அந்த இட்லியை போட்டுடணும். போட்டு உடனே வடித்து எடுத்துடலாம். நான் தண்ணி சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஒரு கொதி நிலை வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லா இட்லியும் நம்ம இதில் போட போகிறோம். இது எதனால் இந்த மாதிரி நம்ம போட்டு செய்கிறோன்னா இட்லி உப்புமா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து காலையில் செய்தது ஒரு மாதிரி ஈவினிங் சாப்பிட்றது ஒரு மாதிரி டைஜஷனுக்கு இதுவாக இருக்கும். ஏதாவது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், காஞ்சி போய். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சுடுதலில் போட்டு எடுத்தால் ரொம்ப சாஃப்டாகவும் புது புது இட்லியில் செய்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தண்ணி வடித்து எடுத்துட்டேன். ஒரு செகண்ட் தான் போட்டு ஒரு செகண்ட், அப்புறம் தண்ணி எடுத்து நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம உதுத்துறதுக்கே ஈஸியாக இருக்கும். தண்ணியில் போட்டு எடுத்ததுனால இட்லி உதுத்துறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்காம மிளகு, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி காரங்களை வந்து சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் இப்போ பச்சை மிளகாவே இதில் ஆட் பண்ணல, மிளகு போட்டிருக்கேன். இப்போ நல்லா உதிர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல சூடாக இருக்குது பாருங்கள். அப்படியே புது இட்லி மாதிரி சுடுதலில் போட்டு எடுத்துருங்க. சூடாக இருக்குது, நல்லா உதிர்த்தி பொலன்னு அப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இட்லி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் காஞ்ச மாதிரி தொண்டை அடைக்காமல் இந்த மாதிரி இப்போ தண்ணியில் போட்டு எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுருவோம். கொஞ்சமாக சீரகம், மிளகு உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நைஸாக உடைக்க வேண்டாம், கொஞ்சமாக குறப்பாக உடைச்சா போதும். இப்போ சீரகம் போடுறேன். இந்த எண்ணெயிலே மிளகு போடும்போது தான் நல்ல மணமாக இருக்கும். பச்சை வாசனை இல்லாமல் அது நல்ல மணமாக இருக்கும். உடம்புக்கு நம்மளுக்கு வந்து மிளகுனால இப்போ நம்ம ஏன் மிளகு போடுறோன்னா இந்த இட்லி உப்புமாவை இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நல்ல டைஜஷன் பண்ண அளவுக்குரிய அற்புதமான சக்தி இருக்குது மிளகுக்கு, பச்சை மிளகாய் விட. அதனால தான் நம்ம மிளகு யூஸ் பண்ணுறோம். நான் செவந்து போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், வெங்காயம்லாம் போடுறதுனால. இப்போ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வைக்க வெங்காயத்தை நம்ம போடுறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம செய்திடலாம். இது ரொம்ப ஈஸியான டிஃபனு. சூடாக ஈவினிங்கில் அது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டு ஒரு கலரிட்டு லாஸ்ட்டில் நம்ம அந்த இட்லி உதிர்த்தி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இதை நல்லா கலரணும். எல்லா இடத்துலையும் இப்போ லாஸ்ட்டில் கடைசியில் நம்ம இட்லி பொடியை தூவிடுறோம். இட்லி பொடி நம்ம வீட்டில் செய்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இட்லி பொடியை ஒரு ஸ்பூன் தூவிட்டால் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி பருப்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், நிறைய இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா பரவுற மாதிரி நல்லா கலரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரிட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அந்த தட்டு மூடியில் ஆவியில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நான் ரவா உப்புமாவை கூட பச்சை மிளகாய் சேர்க்காமல் பெப்பர் போட்டு செய்திருக்கேன். இதை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை போய் பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பச்சை மிளகாயை சேர்க்காமல் மிளகு சேர்க்குறோமோ நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. கார்போஹைட்ரேட்டு செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி மிளகுக்கு இருக்கிறதுனால நம்ம இந்த பொருளில் இருக்கிற கார்போஹைட்ரேட்லாம் மிளகு நல்ல செரிமானம் பண்ணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரே ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடினா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆவிலே அந்த ஒரு ஸ்ட்ரீமில் மேலே ஒரு ஆவி மாதிரி வரும் பாருங்கள், அதுலேயே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூடான இட்லி உப்புமா தயார். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.